நிகழ்தகவு. கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குப்பை கிடங்கில் சடலமாக கிடந்த மனைவி, உளியால் தாக்கி மனைவியின் உயிரை எடுத்த கணவன், கறிவிருந்துக்கு சென்று விட்டு வந்த சில மணி நேரத்தில் நடந்த கொடூர கொலை. தச்சு தொழிலாளி தனது மனைவியை உளியால் தாக்கி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? மாமியார் வீட்டு குப்பை கிடங்குல மருமகள் கூர்மையான ஆயுதத்தால தாக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காங்க. ஊர் மக்கள் தகவல் கொடுத்ததும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க. அப்போ உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுல இல்லாததை கவனிச்ச போலீசார் அவரை எங்கன்னு கேட்டிருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப நாளா பிரிஞ்சுதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனாலும் சம்பவத்தன்னைக்கு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததா சொல்லி இருக்காங்க. அடுத்து வளையமாதேவி பகுதியில சுத்திட்டு இருந்த கணவரை மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கடலூர் பெரிய நெல்லிக்கொள்ளை ஆசாரி தெருவை சேர்ந்தவர் தச்சு தொழிலாளி அண்ணாதுரை. 55 வயசான இவருக்கும் 50 வயசான அமுதாவுக்கும் 24 வருஷத்துக்கு முன்னால கல்யாணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அதுல மகளுக்கு திருமணமாகிருச்சு. அண்ணாதுரைக்கும் அமுதாவுக்கும் கடந்த சில வருஷமாவே சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு. உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது செய்வ, என்னுடைய சொந்த பந்தங்கள் நான் கண்டுக்கவே மாட்டேங்கன்னு ஆரம்பிச்ச சண்டை அடுத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முட்டலும் மோதலமுமாவே இருந்திருக்கு. அதனால கணவன் மனைவி 2 பேருமே நீண்ட நாளா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. குள்ளஞ்சாவடியில இருந்த அமுதா கடந்த 3 நாளைக்கு முன்னாடி மகன் ராஜதுரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாலும் மகன் கல்யாணத்தை ஒன்னா நின்னுதான் நடத்தி வச்சிருந்திருக்காங்க. அடுத்து கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் குறிஞ்சிப்பாடியில உள்ள பெண் வீட்டுல கறி விருந்து வச்சிருக்காங்க. அந்த கறி விருந்துல அண்ணாதுரையும் அவருடைய அம்மாவும் கலந்துகிட்டாங்க. விருந்து முடிஞ்சதும் தன்னுடைய மாமியாரை நெல்லிக்கொள்ளையில உள்ள வீட்டுல விட்டுறதுக்காக ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிருக்காங்க அமுதா. அதுக்கு முன்னால வீட்டுக்கு போன அண்ணாதுரை அமுதா கிட்ட, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க, 1000 தான் இருந்தாலும் நான் உனக்கு தாலி கட்டின கணவன் அப்படின்னு கத்தி இருக்காரு. கறி விருந்து வைக்கிற இடத்துல நீ என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கல, பிரிஞ்சு வாழ்ந்தா என்னைய மதிக்க கூடாதா? உன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பான்னு சொந்த பந்தம் கிட்ட என்னையதான் காட்டின, ஆனா கறி விருந்துல மதிக்க மாட்டையான்னு சண்டை போட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்தி இருக்குது. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கே போன அண்ணாதுரை தன்னுடைய தொழிலுக்காக வீட்டுல வச்சிருந்த உளியை எடுத்து அமுதாவுடைய முகம், கை, கால், தோல்னு உடம்புல பல இடங்கள்ல கடுமையா தாக்கி இருக்காரு. அதுல அதிக ரத்தம் வெளியேறி அமுதா உயிரிழந்துட்டாங்க. அடுத்து குப்பை மேட்ல அமுதாவுடைய சடலத்தை இழுத்து போட்டுட்டு வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அடுத்து அங்க வந்த போலீசார் அண்ணாதுரைய கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு.